நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது நீங்கள் பயங்கரமாக சிந்திச்சுக்கிருக்கீங்க, ஆனால் எதையும் செயல்படுத்த முடியல. செயல்படுத்துறீங்க, மற்றவங்க விஷயங்களுக்கு நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சூப்பராக செலக்ட் ஆகிடும். சூப்பராக அவங்களுடைய பிரச்சனைக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவங்க பெரிய லெவல் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிங்க, பக்காவாக பிளான் போட்டு எது ப்ளஸ்ஸு எது மைனஸு, எங்கே தொட்டால் எங்கே சாக்கடிக்கும்னு பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய பிளானில் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இந்த ஆணி மாதம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் என்ன விஷயத்தில் அதிகமாக சிந்திச்சுக்கிறீங்களோ அதை உங்களுக்காக செய்து முடித்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்கின்ற வலிமை அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நீங்கள் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வேலை இல்லை. அந்த டாக்டரை பார்த்து இந்த டாக்டரை பார்த்தேன், எல்லா டாக்டரையும் பார்த்தா சார் கவலைப்படாதீங்க, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு கவலைப்படாதீங்க. இந்த ஆணி மாதத்தில் சிவ ஆலயங்களில் போய் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு ஒரு கணவன் மனைவியாக அந்யோன்யமாக அன்பாக பாசமாக அக்கறையுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழும். உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? கவலையே பட வேண்டாம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் சரியாக போகுது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இந்த உறவுகள் மூலமாக தான். இந்த கும்பராசிக்காரங்க தலையில் கையை வச்சு உட்காந்தாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால், என்ன சார்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனையா, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்களா, யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆமாம் சார் தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த உறவுகளால் ஏற்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், வலிகள், வேதனைகள் எல்லாம் சரியும். சிறப்பாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் கிரகம் கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தொழிலில் பெரிய முன்னேற்றம் உண்டு. தொழிலில் உள்ள தடுமாற்றம் விலகும். தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் யானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் இருக்குது பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்ச உதவிகள் இருக்குல்ல, அந்த உதவிகள் நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செஞ்சுருப்பீங்க. அப்போ அந்த உதவினால் பயன் அடைஞ்சிருப்பாங்கள்ல, அவங்களுடைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ல, அதுக்கு நீங்கள் தான் காரணங்கிறத பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடுமாற்றத்தையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கிரகம் கொடுக்க போது, பிரபஞ்சமும் கொடுக்க போகுது. அப்போ எது இல்லை என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதுவே உனக்கு கொடுக்கப்பட்டு நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதை இந்த பிரபஞ்சம் சொல்லுது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய கும்பராசி என்பர்கள் ராசியில் ராகு இருக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்கா, கேது இருக்கா. அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனிக்க சொல்லுவார். இந்த அவங்க சொல்கிறாங்க செய்யுங்க, இவங்க சொல்கிறாங்க செய்யுங்கன்னு உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம். தயவு செய்து மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாறாமல் உங்களுடைய மனசு எது பட்டுச்சோ அதை செய்யுங்க. அதுபோல் 7ஆம் இடத்துல கேது இருக்கனால இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும்போது இந்த 3ஆம் நபர்கள் சொல்லக்கூடிய வெளிநபர்களால் ஏதாவது சின்ன சின்ன குழப்பம், அதை நீங்கள் முழுசாக நம்பிடக்கூடாது. புரியுதா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே? ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் சிவாலயங்களில் பால் அபிஷேகத்துக்கு உண்டு. அதே போல் பொதுவாகவே இந்த வட்டம் நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுவது உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக ஆனி மாதம் அற்புதமாக இருக்கு.